அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதில் 2 காரியத்தை பார்க்குறோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்ம நன்மையை தேடி போக வேண்டியதில்லை, அந்த நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி அதில் பார்க்குறோம். இப்போ யோசேப்பு எங்கே போனாலும் அவனை தேடி அவனை தொடர்ந்து தேவனுடைய கிருபை போய்கொண்டே இருந்தது. தேவன் மட்டும் அவன் கூட இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கும். ஆனால் அவன் போகிற இடத்துலலாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. பொதுவாக பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் நன்மையை தேடிக்கொண்டே போவாங்க, ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டே போவாங்க, வெற்றியை தேடிக்கொண்டே போவாங்க, உயர்வை தேடிக்கொண்டே போவாங்க. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அந்த கிருபைகளும் நன்மையும் உங்களை தேடி வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆமேன், ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம். ஆனால் இது நமக்கு லைஃப் ஸ்டைலாக மாறணும். ஆமேன். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்முடையதாக மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். தாவீதை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் தேவ தயவு அவன் கூடவே இருந்துச்சு. கர்த்தர் அவனை விடவே இல்லை. எங்கே போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பவுல் சிறையில் அடைக்கும் போது கூட தேவ கிருபை அவன் வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சிச்சுவேஷன் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபை மாறாது. பல காரியங்களின் வழியாக நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய ஃபைனல் கோல் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு கர்த்தருடைய வீடு, அதுதான் ஃபைனல் கோல். ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஏராளமான நன்மைகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கடைசி மூச்சு, அந்த கடைசி ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்களேன், தாவீது சங்கீதம் 27:4 சொல்கிறான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்போ மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பதையே அவள் தெரிந்து கொண்டாள். இது ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை மட்டும் இல்லை, இது ஒரு நித்திய ஜீவனையும் காட்டுகிறது. அப்போ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக நம்மை கர்த்தருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் தேவனை தேட 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 உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். நம்ம நன்மையை கேட்குறோம், கிருபையை கேட்குறோம், ஆனால் ஒரு கேள்வி, தேவனை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறோமா? நிறைய ஆசீர்வாதங்களை தேடுறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடுறோம், தேவனுடைய தயவை தேடுறோம். ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை தேடுறீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீங்களா? இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் தேவன் நம்மை தொடர வேண்டும், தேவனுடைய கிருபை நம்மை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனை நோக்கி நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் அப்பா. நம்முடைய ப்ரையாரிட்டி அதுவாக இருக்கணும், தேவனாக இருக்கணும். தேவன் நம்ம கூட இருந்தார்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ப்ரையாரிட்டியை தேவனுக்கு கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆசீர்வாதங்களை தேடி போக மாட்டேன், என் ஆண்டவரை நான் தேடுவேன். சொல்லுங்களேன், உண்மையாக உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உண்மையாக ஆண்டவரை தேடுவேன், நான் ஆசீர்வாதத்தை விட ஆண்டவரை அதிகமாக நேசிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருக்காக நான் உழைப்பேன், ஆண்டவரை தேடுவேன் நம்ம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே.
இந்த உறுதியான தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் தங்குகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களை தேடி ஓடுகிறவர்களாக அல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. தகப்பனே, அந்த நன்மையை நாங்கள் தேடும்போது உலகத்தின் காரியங்கள் எங்களை பின்தொடர்ந்து வரும், உலகத்தின் மேன்மைகள் எங்களை தொடர்ந்து வரும், உலகத்தின் நன்மைகள் எங்களை தொடர்ந்து வரும். அதற்காக உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. நீங்க ஆண்டவரை பின்தொடரும் போது தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகளை உங்களை தேடி வர பண்ணுவார். God bless you.